பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமத்திலே மறுபடியும் உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பானவர்களே, இன்னைக்கு இந்த வேதத்தில் சில காரியம் இந்த வானத்தையும் பூமி உண்டாக்கின ஆண்டவருக்கு மட்டும்தான் சொந்தமானது. அதை மனிதர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது, ஊழியக்காரர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது, உலகத்தில் அதிகாரத்தில் இருக்கிறவர்களும் கூட எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏன்னா அந்த வார்த்தைக்கு சொந்தக்காரர் ஆண்டவராகிய கர்த்தர் மாத்திரமே. நீங்க யாத்திராமத்தின் புஸ்தகத்தில் 20ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராகிய தேவன் பேசுறார். உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே அப்படின்னு சொல்றார். நானே உன் தேவனாக கர்த்தர் நான் தான். என்னை அன்று உனக்கு வேற தேவர்களை உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியின் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொருபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்க வேண்டாம். உன் தேவனாய் கர்த்தராய் இருக்கிற நான் எரிச்சல் உள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமங்களை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராய் இருக்கிறேன். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் தான் உன் தேவனாகிய கர்த்தர். நான் இந்த வார்த்தை அடிக்கடி நிறைய பேருக்கு இந்த நான் சொல்ற வார்த்தைக்கு நம்ம ஆசைப்படுவோம். நான் தாங்க, எங்க வீட்டுல எல்லாமே நான் தான், நான் வச்சேதான் வரிசை, நான் சொன்னதான் தீர்ப்பு, நான் சொன்னதான் நடக்கணும், என் வார்த்தையை யாரும் மீறக்கூடாது அப்படின்னு இந்த நான்கிற வார்த்தைய அநேகர் விரும்பி அதை பேசுவாங்க, அதை உரிமை பாராட்டுவாங்க. நான் அது கட்சி தலைவர்களிடத்திலே இருக்குது, ஆட்சியாளர் இடத்துல இருக்குது, அதிகாரத்தில் இருக்கிற இடத்துல இருக்கிறது. ஆனா ஒருத்தர் சொல்லார், உன் ஆண்டவர் சொல்ல, நான் தான் கர்த்தர், நானே உன் கர்த்தர். அவர் சொல்றாரு, நான் தான், என்னை அன்றி வேற யாரும் கிடையாது. நான் அப்படிங்கிற வார்த்தைக்கு சொந்தக்காரர் யார் என்றால் வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவனாய் கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து. நான் என்ற வார்த்தைக்கு சொந்தக்காரர். அது ஒரு கனமான வார்த்தை, அதிகாரமுள்ள வார்த்தை. சொல்லுவாங்களே, நான் ஆணையிட்டால் அப்படிம்பாங்க, நான் சொன்னா அப்படின்னா அந்த நான்கிற வார்த்தையை நம்ம தவறுதலா நமக்குள்ள எடுத்துக்கொள்ள கூடாது. நிறைய வீட்டில் அந்த நான்கிற வார்த்தைய அந்த பிரதான தூதனாகிய லூசிபர் ஒரு நாள் தனக்கு சொந்தமாக்கி கொள்ள, நான் தேவனுக்கு ஒப்பாவேன், நான் தேவனுக்கு சமமாவேன், நான் உன்னதத்தில் ஏறுவேன் அப்படின்னு உள்ளத்தில் நினைச்சா அவ்வளவுதான், வாய்ட்டு கூட சொல்லல. அவங்க அந்தரங்கங்களை உள்ளந்தரியங்களை காண்கிற தேவன் நம்முடைய தேவன். நம்ம நினைக்கும் போதே அவருக்கு தெரியும் நம்ம உள்ளத்துல என்ன நினைப்பு இருக்குது, என்ன சிந்தையோடு நடக்கிறோம், என்ன நோக்கத்தோடு நம்ம அலைந்து திரிகிறோம், வாழ்க்கை வாழ்கிறோம். உடனே என்ன செஞ்சாராம், அவர் மேலே இருந்து கீழே தள்ளினார். அவன் பிசாசாக தள்ளப்பட்ட தூதனாக ஒரு பெரிய கூட்டத்தை கொண்டு அவன் இன்னைக்கு சபிக்கப்பட்ட தூதனாக, சபிக்கப்பட்ட தேவர்களாக, சபிக்கப்பட்ட சாத்தானாக மாறிவிட்டான். அன்பானவர்களே, நான் அல்ல. கலாத்தியர் 2:20 பவுல் கொஞ்ச காலமா நான் நினைச்சிட்டு வந்தாரு. நான் தான் படிச்சவன், நான் தான் பணக்காரன், நான் தான் பாரம்பரியத்தெல்லாம் கரைச்சு குடிச்சவன், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த அந்த பவுல் தான் கலாத்தியர் 2:20 சொல்ல, நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன் அப்படின்னா, இன்னைக்கு நான் என்கிற வார்த்தையை யாரெல்லாம் நீ பிடிச்சிட்டு அலைகிறாங்களோ அவங்க பெருமைக்காரனாகிய சாத்தானுடைய நபர்களாய் காணப்படுவார்கள். அவன் பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிக்கிறார். நம்ம இயேசு கிறிஸ்துவ கூட ஒருத்த நல்ல போதகரேன்னு சொல்லுவான், அப்படின்னு சொல்ல, என்னையாப்பா நல்லவன் சொல்ற, பிதா ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லை அப்படின்பாரு. ஏன் சொல்ற, அப்ப இயேசு கிறிஸ்து நல்லவர் இல்லையா? அவர் நல்லவர் தான். ஆனா இந்த பூமியிலே அவரை போல தாழ்த்தினது யாரும் கிடையாது. சிலுவையின் மரண வரையும் தாழ்த்தினார். நான் அல்லன்னு ஆண்டவர் சொன்ன காரணம் அவருடைய தாழ்மையை குறிக்கிறது, அவருடைய சாந்த குணத்தை குறிக்கிறது, அவருடைய பணிவை குறிக்கிறது. அவர் என்ன நோக்கத்துக்காக இந்த பூமியில் பிதாவினால் அனுப்பப்பட்டாரோ அந்த நோக்கத்தை வெளிப்படுத்துகிற அன்பை குறிக்கிறது. அப்படின்னா இன்னைக்கு நான் அல்லன்னு சொல்ல நீங்கள் நான் கற்றுக்கொண்டால் நம்மை போல ஆசீர்வதிக்கப்படும் ஒருவரும் இல்லை. ஜோமனோமா, நல்ல பிதாவே, நான் என்கிற வார்த்தைக்கு சொந்தக்காரரே, நாங்கள் உண்மை துதிக்கிறோம். நீ பெரியவர், நல்லவர். ஆண்டவரே, நான் அல்ல, ஆண்டவரே, நீர் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணும், எனக்குள்ளே எங்களுக்குள்ளே
வாசம் பண்ணி எங்களை ஆசீர்வதியும். எங்களை உமக்கு உரியவர்களாக உமக்கு ஒப்பாக எங்களை மறுரூபப்படுத்தும். ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.